லீவை போட்டு சொந்த கிரகத்துக்கு போக முடிகிறதா? 4 சாதிசனத்தை பார்க்க முடியுதா? பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு உயிரை எடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சிடுறீங்க. தேர்தலுக்கு பின்னான சூடு எப்படி இருக்குங்கிறத தனியாக கருத்து கணிப்போ சர்வேவோ எடுக்க வேண்டிய தேவையே இல்லாத அளவுக்கு பாஜகவிலிருந்து அண்ணாமலை, முருகன், வினோஜ், தமிழிசை எல்லாரும் கிணத்த காணுங்கிற ரேஞ்சில் வாக்காளர் பட்டியலில் எங்களுக்கு வாக்களிப்பதாக சத்தியம் பண்ணியிருந்த 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்களை காணவில்லை. கம்மியான சொல்றது இல்லை, லட்சக்கணக்கில் தான். ஒரு தேர்தல் எப்படி இயங்கும்னா, பெரிய கட்சிகள், எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சிகள் வாக்காளர் பட்டியல், திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வந்த உடனே அதை எடுத்து அதிலிருந்து தான் ஒர்க்கே ஆரம்பிப்பாங்க. நமக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் பேஸ் 30-35% வாக்காளர்களுடைய பெயர்கள் இருக்கிறதா? புதிதாக நாம அவங்க வீட்டில் ஒரு 18 வயசு பையன் வந்திருக்கான்னா அவனை சேர்த்துனமே அவன் பேர் இதுல வந்திருக்குதா? வரலைன்னா வரல, அதை நீக்கணுமா? ஒரு பெருசு வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடுற எம்ஜிஆர் இன்னும் சாகிலின்னு நினைச்சு குத்திட்டு இருந்த கெல்டவுன் இருந்துச்சு, அது போச்சு, அதை தூக்கணுமே போயிருச்சா? இதையெல்லாம் செக் பண்றதுக்கு பேர் தான் அரசியல், சரிபார்ப்பு. அதை செய்வதற்கு பேர் தான் கட்சிகள். இவங்க கட்சி நடத்தல வேற எதையோ நடத்திட்டு இருக்காங்கிறத இவங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கும் விதமா 1 லட்சம் பேரை 100 பேர் 200 பேருக்குலாம் சொல்றது இல்லை, தொகுதிக்கு 1 லட்சம் பேரை காணோம்னா அப்ப 2019 வாக்காளர் பட்டியலில் இருந்த நம்பர் எத்தனை, இதில் இருக்க நம்பர் எத்தனை, 1 லட்சம் பேர் எப்படி காணாமல் போகுன்னு கதை வேணாமா? அப்போ இவர்கள் கேவலமாக தோற்பதற்கு ஒரு காரணத்தை இப்பவே தேடி கண்டுபிடித்து அதை முன்னாடியே போட்டு வைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு ஒரு கூட்டம் போட்டு கதறி இருக்காரு, அதுக்கு பின்னாடி வரும். இல்லை, இதுலேயே வந்து மடிப்பாக்கத்துக்கு பூத் ஏஜெண்டா போன ஒருத்தருடைய ஒரு வெர்ஷன், ஒரு த்ரெட் ஒன்று போட்டிருந்தார் இல்லையா? நான் எப்படி போனேன், இங்கே வந்து திராவிட கட்சியில் எப்படி செயலாற்றுறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரே அப்படியே வியப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய முன்ன பின்ன செத்தா தாண்டா சுடுகாடு தெரியுங்கிற மாதிரி இவனுங்களெல்லாம் திடீர்னு பூத்துக்கெல்லாம் அந்தாலே ஏதோ சிஏ போல ஏதோ ஆடிட்டர் வேலை பார்க்குறாரு, ஆள் சிக்காமல் அந்த அளவுக்கு உட்கார வச்சிருக்காங்க. அவன் கொஞ்சம் கூறுள்ள பார்ப்பேன், வினையவன் பார்க்குறப்ப புரியுது, ஆஹா இது இவ்வளவு இருக்காதுல. ஒரு எலெக்ஷன்னா முதல்ல நோட்டு பென்சிலு இதோட வராங்க, ஒவ்வொரு ஒரு வாக்காளர் உள்ளே வந்தால் அவனை மேலேங்களையும் பார்க்குறேன், அவன் எந்த தெருன்னு கேட்குறான், அவனை வந்து சரி பார்க்குறாங்க, இவ்வளோ வேலை இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திரட்டு எழுதியிருக்காப்புல. திமுகவும் அதிமுகவும் கொஞ்ச காலமாகவே பாஜகவை நோக்கி வைக்கக்கூடிய கிண்டல் என்னன்னா, முதல்ல பூத்துக்கு போடுறதுக்கு ஆள் இருக்கா இப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டாங்க. கேட்டதில் இவங்க ட்ரிகர் ஆகி எங்களை பார்த்து பூத்துக்கு ஆள் இருக்கான்னா கேட்குறீங்க, இந்த வாட்டி இறக்குறோம் பாருன்னு தேடி பிடிச்சிருக்காங்க. ஆள் சிக்கலைன்னு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களை கடந்த இத்தனை வருஷ நல்ல கூட்டணியிலும் இப்போ இருக்கக்கூடிய கள்ள கூட்டணியும் கலந்து ஒரு பழக்கத்துக்காண்டி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட நைஸாக பேசி கையில் 5000 ரூபாயை அமுக்கி, நீங்கள் தான் அங்கே போகல வேற ஏஜென்ட் போட்டாங்கல்ல, நீங்கள் அப்படியே வந்து எங்களுக்காக ஏஜென்ட் வேலை பாருங்கள் அப்படின்னு பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் தான் பாஜகவுக்கு தேர்தல் வேலை பார்க்கறதுக்காக பூத் ஏஜென்ட்டாக அமர்ந்திருக்கிறார். பூத் ஏஜென்ட்டா உட்கார வச்சாலே போதும் வேலை முடிஞ்சிருங்கிறது தான் பாஜகவோட எண்ணம். அதனால தான் அண்ணாமலை போன்றவர்கள்லாம் வந்து 1 லட்சம் பேரை காணோங்கிற ஒப்பாரிகள்லாம் வைக்க முடியும். பூத் ஏஜென்ட்டா போய் உட்கார்றது இல்லை விஷயம். ஒரு ஐடி கார்டை வாங்கிட்டு போய் அங்கே கொஞ்சம் நேரம் குத்த வச்சு கூழ்னு விட்டத்தை பார்த்துட்டு எந்திரிச்சு வர்றதில்ல விஷயம். இந்த கட்சிக்கு வேலை செய்பவர்கள் வரக்கூடிய வாக்காளர் என்ன பார்க்குறாங்க, ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஏதாவது கோல்மால் பண்ணுறாரா, எல்லாத்தையும் பார்ப்பது, இதெல்லாம் தானே வேலை. ஆமாம், பூத் ஏஜென்ட் உட்காடுறாங்கன்னா இங்கே லிஸ்ட்டை டிக் அடிச்சுட்டே வராங்கன்னா ஒரு காப்பி போகுதான் ஏடிஎம்கேல இருந்து, அதாவது கார்பன் காப்பி வச்சு எடப்பாடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்கீம். கடந்த தேர்தலையும் வெகு சில தொகுதிகள், எல்லா தொகுதியிலையும் பண்ண முடியாது, ரொம்ப முக்கியமாக அவங்க பார்க்கக்கூடிய தொகுதி, இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சே ஆகணும்னு வேலை செய்கிறாங்கன்னா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, வாக்காளர் பட்டியல் அவங்க வச்சிருக்க வெர்ஷன்லயே உள்ள ஒரு கார்பன் காப்பி வச்சு 2-3 மணி சுமாருக்கு பாதி வாக்குகள் பதிவான பின்னாடி நம்ம ஓட்ல இந்த ஓட்டுலாம் வரல பார்க்கறவனுக்கு தெரியும், வெளியே கொடுத்து விட்டாச்சுன்னா கார்பன் எழுதின பேப்பரை வெளியே கொடுத்து விட்டாச்சுன்னா ஓகே இதெல்லாம் பதிவாயிருக்குன்னா அப்ப இதெல்லாம் பதிவாகல, இதுல வர்றதெல்லாம் நம்ம ஓட்டு, வெயில் காரணமாகவோ ஏதோ காரணமாகவோ அவங்க வரல, அவங்க போய் தூக்கிட்டு வந்து போட வைப்போம். இது ஒரு நூதன முறை. இப்படி எல்லாம் வேலை செஞ்சுதான் வாக்களிக்க வைப்பது. இது எதுவுமே தெரியாம கள்ள கூட்டணியை பயன்படுத்தி அதிமுக காரன் ஒருத்தனுக்கு 5000 ரூபாய் கொடுத்து கொண்டு வந்து உட்கார வச்சா அப்புறம் 1 லட்சம் பேத்த காணும் 10 லட்சம் பேத்த காணும் கதை தான் சொல்லணும். இல்லை, அதில் எவ்வளோ விவரமாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்போ குறிப்பாக தென் சென்னை பகுதியில், மற்ற சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில், சிறுபெரும்புதூர் இந்த மாதிரி பகுதியில் தான் இந்த மாதிரி கார்பன் காப்பி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. திமுக காரங்க உஷாரானவங்க இருந்தாலும் இந்த முறை வந்து அதிமுக அந்த கார்பன் காப்பி உள்ளே கொண்டு போய் வரக்கூடாது,
அதாவது சட்டப்படி விதிப்படி வந்து தவறான விஷயம். போன் எந்த விதமான தகவலும் வாக்குச்சாவடியிலேருந்து வெளியே போகக்கூடாது. ஆனால் இந்த முறை வந்து அதிமுக செஞ்சுருக்காங்க சில இடங்களில். ஆனால் இது வந்து நோட்டபிள். இது வந்து எப்படின்னா, உள்ள வரக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் வாக்களிச்சிருக்காங்களோ அது இல்லைங்கும்போது, அவங்க வாக்களிக்கவில்லைங்கும்போது திரும்ப வந்து போல் பண்ண வைக்கிறது இருக்கு இல்லையா, அவர்களுடைய ஓட்டை வந்து தக்க வைக்கிறது, ஹெரிட்டை காப்பாற்றிக்கிறது, மந்தையை காப்பாற்றிக்கக்கூடிய வேலையில் அதிமுக ஈடுபட்டுச்சு. அது இந்த மாதிரி ஈடுபட்டுச்சு அவங்களுடைய பதட்டத்துக்கு காரணம். ஏன்னா இதுவரைக்கும் அவங்க பண்ணாம இப்ப போறதுக்கு காரணம் என்னன்னா, இப்படி பண்ணாம இருக்கவங்க பாஜக ஓட்டு போடுவாங்களோ, தங்களுடைய வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் பாஜகவுக்கு போதோ இல்லையா, நமக்கு வந்தாகணும், நம்ம கணக்காட்டி ஆகணும், நம்ம இன்னமும் ஸ்ட்ராங் தான். அவங்க பாஜக கிட்ட தங்களை நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கு. அதிமுக தான் திமுகவை எதிர்த்து பிரதானமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சின்னு நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு பக்கம். மோடி தமிழ்நாடுடைய பேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தன்னுடைய வேலைகளை ஆரம்பிக்க தொடங்குகிறார். 2019 தேர்தலில் ராணுவ ஓலாக்கள், எல்லையிலே ராணுவ வீரர் போன்ற ஓலாக்கள் அவருக்கு பெரிய அளவுல கை கொடுத்ததாக அவர் நம்புகிறார். ஒரு தேர்தல் வெற்றிக்கு எது காரணம்னு நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா பொலிப்புரை எழுதிக்கலாம். ஆனா அவங்க நம்புறது என்னன்னா, அந்த புல்வாமா தாக்குதல், அதை தொடர்ந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, இதையெல்லாம் வைத்து ஒரு மண்டைய கழுவி இது பண்ணிட்டோம். கடந்த ஒரு மாதமாகவே இந்த ராஜ்புத் பிரச்சனை பெரிய அளவுல ஓடிக்கிட்டு இருக்கு. ராஜ்புத் பிரச்சனையில் ராஜ்புத்துகளுக்கு ஆதரவாகவும் எதுவும் செய்ய முடியாது, அப்படி பட்டிதார்களுக்கு எதிராகவும் எதுவும் செய்ய முடியாது, பிற சாதியினர் கடுப்பார வாய்ப்புகளும் இருக்குங்கிறனால இதை அப்படியே விடுறது மட்டும்தான். ஏன்னா ராஜ்புத்துகளுக்கும் பாஜகவுமான பிரச்சனையில காங்கிரஸ் கூட உள்ள நுழைஞ்சு கருத்து சொல்லலாம் முடியாது, அது உன் பிரச்சனை, நீ பார்த்து நாசமா போன்னு விட்டுறாங்க. இதுல இருந்து டாபிக்கை மடைமாற்ற வேண்டிய தேவை மோடிக்கு இருக்கிறது. அப்போ பெரிய பிரச்சனை, இதெல்லாம் விட பெரிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது அப்படின்னு ராஜ்புத்துகளுக்கு அறிவுறுத்த நினைக்கிறார். பாய்ங்க தான் நமக்கெல்லாம் பெரிய எதிரி, நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது, நான் உங்க வீட்டு பொம்பளங்களை பத்தி தப்பா பேசினதெல்லாம் லைட்டா மறந்துட்டு வா பாய்களை அடிக்கவா அப்படின்னு கூப்பிடுவதற்கு மோடி தயாராகிறார். தொடர்ச்சியாக அவர் வந்து உங்களுடைய சம்பத்துக்களை எல்லாம் முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். ஏனென்றால் மன்மோகன் சிங் ஏற்கனவே இதை பேசியிருக்கிறார். அவர் வந்து எம்பவர்மெண்ட்டை பத்தி, வீக்கர் செக்ஷனுடைய எம்பவர்மெண்ட்டை பத்தி பேசும்போது, இந்த நாட்டுடைய செல்வத்தை பணக்காரர்களிடம் மட்டுமே இருக்கக்கூடாது, அவை ஓபிசியிடம், எஸ்சியிடம், எஸ்டியிடம், மைனாரிட்டியிடம், நான்காவதாக மைனாரிட்டியிடம் என்று சொன்னதை அது வேற ஒரு கண்டெக்ஸ்ட்ல சொல்றார். அது ஒரு உண்மைதான், இன்னைக்கு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஆனால் மோடி அதை என்ன செய்யறாருன்னா, ஓபிசியை, எஸ்சியை, எஸ்டியை, இவர்களெல்லாம் இந்துக்கள், இவர்களெல்லாம் அதுல இருந்து விலக்கிட்டு மைனாரிட்டிக்கு மட்டும் உங்க சொத்தை எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. அதை எந்த அளவுக்கு சொல்லுகிறார்னா, தாலி சென்டிமெண்ட் இறக்குறார். உங்கள் தாலியை பறித்து கொடுத்து விடுவார்கள். தாலியை பத்தி இந்த அதைத்தான் கேட்டிருக்காங்க பிரியங்கா காந்தி. தாலியுடைய மகத்துவத்தை பத்தி பேசுவதற்கு இவர்களுக்கு எல்லாம் என்ன வக்கு இருக்கிறது அப்படின்னு யசோதா பெண்ணு கேட்குமா கேட்காத? நான் கேட்கல, யசோதா பெண்ணு கேட்க. அவருக்கே கண்ணாடியை பார்த்து காலையில தாடியை நீவும் போது தோண வேணாமா, இன்னைக்கு போய் நம்ம தாலியை பத்தி பேசுங்கன்னு எழுதி கொடுக்குறானுங்களே. மங்களசூத்ராவை பத்தி இந்த மக்கரவாயால போய் பேசுனா ஊர் சிரிக்குமே, நாடு சிரிக்குமே. போன வாரம் தான் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. ஃபரூக் அப்துல்லா கேட்கிறாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு. இல்லைங்கிறார் மோடி ஒரு லைவ்ல. ஒரு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லைன்னா இப்படி ஆட்டு, என்ன ரவுண்டா ஆட்டுற அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இல்லைங்கிறாரு, வெளிப்படையா இல்லைன்னு ஒரு இதுல ஒத்துக்க. அப்ப கல்யாணம் ஆனவங்க தான் நான் சொன்ன விஷயம் புரியுங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு. இவர் எனக்கு தெரியல அப்படின்னு, கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாரு. தொலைக்காட்சியிலே இப்படி சொன்ன ஒருத்தர், அவருடைய மனைவி இன்னைக்கு வரைக்கும் வந்து உயிரோட தான் இருக்காங்க. இப்படி ஒரு கட்டின மனைவியே அனாதையா ரோட்ல விட்டு வந்து டைவர்ஸும் பண்ணல, அந்த அம்மாவுக்கு இன்னொரு வாழ்க்கையும் தேடி கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் வந்து போலீஸ் எங்கே போனாலும் கண்காணிப்போட, 4 போலீஸ், பொம்பளை போலீஸ் சுற்றி பாதுகாப்போடு தான் இருக்குது. இப்படி ஒரு வாழ்க்கையை, ஒரு நரக வாழ்க்கையை ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டு, நீ ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தாலியை பற்றிலாம் நீ பேசுறியே, உனக்கு யோக்கியதை இருக்குதா அப்படிங்கிற கேள்வி தான் நீ வந்து வடநாடு முழுக்க கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ராணுவ ஓலாவெல்லாம் ஓட்டுவதற்கு இந்த தேர்தலில் வாய்ப்பில்லை. அப்படி ஓட்டினால் மறுபக்கம் இவங்க வந்து எதிர்பார்க்காத ஒன்று, சீன ஆக்கிரமிப்பு. குறுக்கு இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி அவன் புறவாசல்ல வந்து குத்த வச்சிருக்கான். அருணாச்சல பிரதேசத்துல என்ன காட்டிக்கிட்டு இருக்கியாங்கிற கேள்வி வரும். அவன் பேர் மாற்றி வச்சான்ல, 21 ஊருக்கு 20 ஊருக்கு பேர் மாற்றி வச்சான். நாங்கள் அதெல்லாம் பேர் மாற்றி வச்சா பெரிய அப்படின்லாம் வந்து ஜெய்சங்கர் பேசினார்ல, அந்த பேர் மாற்றி வச்ச ஊருக்குலாம் எலெக்ஷன் நடத்தல. இவங்க வந்து அந்த நேர்மையை பாராட்டணும்ல. இப்ப அண்ணாமலை வந்து இந்த விவகாரம் நடந்து கொண்டு இருக்கும்போது பிரியங்கா காந்தி கவுண்டர் பண்றாங்க. எங்க பாட்டி
நாட்டுக்காக நகையெல்லாம் அவுத்து கொடுத்தாங்க, சொந்த தாலியை கொடுத்தாங்க, தாலியை கொடுத்தாங்க. எங்க அம்மா வந்து இந்த நாட்டுக்காக தாலியை இழந்தாங்க. மங்களசூத்திரவுடைய மதிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு கவுண்டர் கொடுத்ததுக்கு அண்ணாமலை வந்து பதில் சொல்லுகிறார். உங்க பாட்டி மட்டும் கொடுக்கல, எங்க பாட்டி மட்டும் கொடுக்கலன்னு எல்லாத்துக்கும் தெரியும்டா. உங்க பாட்டி, மோடி பாட்டி, அதானி பாட்டி, குஜராத்ல இருந்து எத்தனை பாட்டிக கழட்டி கொடுத்தாங்க சொல்லுங்க, ஆதாரத்தை போடு அப்படிங்கறதான கேள்வி. நேரு தான் இதற்கெல்லாம் காரணம். நேருவால் தான் 1962 சீன போரே வந்தது. அதாவது அருணாச்சல பிரதேசத்தில் வந்து கிராமங்களை கட்டி புழங்கிட்டு இருக்கான்ல, அப்படி புழங்கிட்டு இருக்கும் போது மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நல்லா வாக உட்கார்ந்து இருக்காருல. இதே மாதிரி நேருவும் அன்றைக்கு உட்கார்ந்து இருந்தார், அந்த போரே வந்திருக்காரு. இவருக்கு பக்குவமா இங்க ஜி மாதிரி டீல் பண்ண தெரியல. அதான சொல்ல வர. போரே வந்திருக்காதுன்னா போர் நீ நிர்ணயிக்கிறதா? போர் எதிரி நிர்ணயிக்கிறது. ஒரு பலமா இன்னைக்கு மட்டும் இல்ல, சீனா அன்னைக்கும் பலமான நாடு தான். அந்த போர்ல நமக்கு இழப்பு தான். அவ்வளவு பலமான நாடு மோதும் போதும் தன்கிட்ட இருக்கக்கூடிய படையை வைத்து அதை எதிர்க்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு மாநிலத்தையே கேரளா சைஸ் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை அபகரிச்சாலும் கூட எதுவுமே நடக்கல. பேர் மாத்தி வச்சா அந்த ஊர்ல எலெக்ஷன் நேரத்துல என்ன பண்ணி ஒன்னே மாதிரி தொடர் நடுங்கி உலகத்துல எவனுமே இல்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி இருந்திருந்தால், நேருவும் அன்றைக்கு மோடியை போலவே இருந்திருந்தால் போரே நடந்திருக்காதுன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு அண்ணாமலை. காங்கிரஸ் will implement Sharia law in country. யோகி ஆதித்யநாத் அவங்க தெளிவா இது பண்ணிட்டாங்க. இந்த தேர்தலை அவங்களுடைய தொன்மத்துக்கு திரும்பிட்டாங்க. பேக் டு த பேசிக்ஸ்ங்கிற மாதிரி இந்த தேர்தலுக்கு பாய்கள், கோயில், ராமர் பூஜை, அனுமன் சலிசா இது மாதிரியான பழைய ஆயுதங்களையே, துருப்பிடித்த ஆயுதங்களையே எடுத்துருவோம், அது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ வந்து இவங்க திரும்ப திரும்ப நம்ம நாட்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனை முறையிடுவது, அவர்கள்ட்ட கேள்வி கேட்பது, இதெல்லாம் தப்பு இல்லையா? தப்புலாம் தெரியும். இந்த அமைதிப்படையில் ஒரு டைலாக் வரும், சாராயம் காய்ச்சறது சட்டவிரோதம், அந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியும், சட்டவிரோதமா காய்ச்சினாதான் 4 காசு பார்க்க முடியுங்கிற மாதிரி. அது பாஜக எதையும் தெரியாமல்லாம் சொல்லுவதில்லை. இவர்கள் எதிர்க்கத்தான் மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு ஊரா பிரச்சாரங்கள்ல மேடை ஏறி மோடி, அமித்ஷா, யோகி ஆதித்யநாத் அத்தனை பேரும் இது மாதிரி இருமை இந்துக்கள் மற்றவர்கள் சிறுபான்மையினருக்கு விரோதமாக இந்துக்களை போலரைஸ் பண்ணக்கூடிய அரசியலையே திரும்ப திரும்ப பேசுவது. அதுக்கு காரணம் இருக்கு. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை, இந்தியா கூட்டணி மற்ற கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கை, இது எதையுமே எதிர்கொள்றதுக்கான சக்தி பாஜக இல்லை. நான் 10 ஆண்டுகள் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், 10 ஆண்டுகள் நான் இவ்வளோ சாதனை பண்ணியிருக்கேன், இத்தனை பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கேன், இவ்வளோ பேத்துக்கு நான் வந்து நல்லது பண்ணியிருக்கேன், எதையா சொல்லி ஓட்டு கேளு. ஏன் வந்து நேருக்கு போகிற, இந்திராவுக்கு போகிற, என்னென்னமோ சொல்கிற, இப்போ பாகிஸ்தானுங்கிற, இப்போ முஸ்லீம்ங்கிற, அதுங்கிற இதுங்கிற, ஏன் நீ 10 வருஷம் என்ன பண்ண, என்ன பிடுங்குற நீ 10 வருஷம், அதை சொல்லி ஓட்டு கேட்கலன்னா சொல்கிறதுக்கான தகுதி இல்லாதனால காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை பூரா பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அறிக்கையை தான் இந்தியாவுக்கான ஒரு இதாக மாற்றிருக்காங்க. அதற்கு எதிர்கொள்ள முடியாததுனால தான் இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அயோத்தியில் உள்ள ராமர் சிலையை அகற்றிவிட்டு அதானி சிலைக்கு கூட பூஜை செய்வார்கள், இந்த மாதிரி தான் பேசிவிடணும். இவர்களை வந்து பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நேற்றுக்கு வந்து மும்பையில் ஒரு கோவில் ஒன்று, தம்ப்லாத் நாத் டெம்பிளோ என்னவோ, ஷார்ட்ஸ், டிஷர்ட்ஸு அண்டு ஷார்ட்ஸோட அம்பானியுடைய மகன். நான் ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் நினச்சேன். பாதுகாப்பு, ஏன்னா அவங்க குடும்பத்துக்கே Z+ பாதுகாப்பு என்னவோ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து முதலமைச்சர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு அம்பானி குடும்பத்துக்கு கொடுக்கப்படுகிறது. முழுமையான பாதுகாப்போட ஷார்ட்ஸோட கோயிலுக்குள்ள. இவங்க தான் வந்து ஹிந்து பாரம்பரியம், மயிறு மட்டைனெல்லாம் அடுத்தவங்களுக்கு பாடம் எடுக்கிறது. பழனி கோயிலில் வந்து இந்துக்கள் எல்லாரும் உள்ள வரக்கூடாது, பார்லிமெண்ட்ல போலோ டிஷர்ட் போட்டு வந்தாருன்னு ராகுல் காந்தியை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, இவங்க அம்பானி மகன் கோயிலுக்கு போற அப்படிங்க. அந்த கோயிலோட வரலாறு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. இவங்க இப்ப ராமர் கோயில் இது பண்ணியிருக்காங்கல்ல, இதே கூத்த 1890 பண்ணிருக்காங்க. பாம்பாய் வந்து அந்த கால பார்சிகளால் உருவாக்கப்பட்ட நகரம் தான் இல்லையா, அவர்கள் புதைக்கக்கூடிய இடம். அவங்க புதைக்கிறது தான் தெரியும்ல, கழுகுக்கு வச்சிருவாங்க, பாடியை கொண்டு போட்டு வந்துருவாங்க. பணத்தை போட்டுட்டு வந்தா அதை கழுகு வந்து சாப்பிட்டு போயிடும். அதுதான் இவர்களுடைய தகன முறை, இறுதி சடங்கு செய்யக்கூடிய. அப்படி இருந்த ஒரு இடத்த கிளைம் பண்ணி இங்கு கோயில் இருந்தது, லிங்கம் இருந்ததுன்னு சொல்லி அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்ட அந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ள அம்பானி மகன் இப்படி போயிட்டு வரார். இதுவே வேறு யாராவது போயிருந்தா, இவர்களுக்கு எதிர்கட்சியில் இவர்கள் அரசியலை எதிர்ப்பவர்கள் போயிருந்தா இல்லாத ஆட்டம் போட ஆரம்பிச்சிருப்பானுங்க. இன்றைக்கு தினமணியுடைய தலைய முதல் பக்க செய்தி, முஸ்லிம்களுக்கு SC/STயின் இடஒதுக்கீட்டை பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்தா. அப்ப அவர் OBC பாலிடிக்ஸ் பேசுறாராம் மோடி.
முஸ்லிம்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டை எல்லாம் புடுங்கி கொடுத்துருவாங்க. ஏண்டா இருக்கிற இடஒதுக்கீடு புடுங்கி வந்து 10% பாப்பாங்களுக்கு கொடுத்தது யாரு? 2019 இவங்க கொண்டு வந்த இடபிள்யூஎஸ்ங்கிறது இடஒதுக்கீட்டினுடைய அடிப்படை நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரியான விஷயம் தானே அது. ஓபிசி பாலிடிக்ஸ், எஸ்சி எஸ்டி பாலிடிக்ஸ் மோடியை பெரிய அளவில் பதட்டப்படுத்தி இருக்கு. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி பேசுகிறார், இது என்னுடைய பொலிட்டிக்கல் எய்மு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஓபிசி எஸ்சி எஸ்டி பாலிடிக்ஸ் என்பது, இதை வந்து தேர்தலுக்காகலாம் நான் சொல்லலை, இது என்னுடைய கனவு, அதை நான் நிறைவேற்றி தீர்வேன். இது வந்து அவங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துது. அதுக்கு அடுத்து இதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. உங்களுடைய நகைகளை பிடுங்கி மைனாரிட்டிக்கு கொடுத்துருவாங்க, உங்களுடைய இடஒதுக்கீட்டை பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க. இவர் தான் இடஒதுக்கீட்டுக்கே எதிரான கட்சின்னு சொல்லிட்டு சொல்ற பாஜக இப்ப வந்து கதறிட்டு வந்து உங்கள் இடஒதுக்கீடு போக போகிறது. காங்கிரஸ் விரும்பியோ விரும்பாமலோ பாஜக இந்த டாபிக்கை எடுத்து விட்டது என்றால் இதற்கு கவுண்டர் கொடுக்கறதுல ஒரு தெளிவான அஜெண்டா வேணும். நாங்க அப்படியெல்லாம் சொல்லல, நாங்க இப்படி சொன்னோம். அப்ப சொத்துக்களை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான ஒரு சிஸ்டத்தை பத்தி பேசுது. அதை வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை பிடுங்கி பாஜக முஸ்லிம்களுக்கு கொடுக்க போகுதுன்னு பிரச்சாரம் பண்றார். நாங்கள் சொன்னது என்னவென்றால் 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை மோடி தள்ளுபடி செய்திருக்கிறார் தன்னுடைய நண்பர்களுக்கு, கார்பரேட்டுகளுக்கு, குஜராத்தி கார்பரேட் 16 லட்சம் கோடி பூஜ்ஜியம் போட்டா போய்கிட்டே இருக்கு. அத்தனை பூஜ்ஜியங்களை கொண்ட தொகையை தள்ளுபடி செய்திருக்கிறார். மோடியின் நண்பர்களிடம் இருக்கு இந்த தொகையை நாங்கள் பகிர்ந்தளித்தால் 16 கோடி பெண்களுக்கு கொடுக்க முடியும், 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும், 16 கோடி பேருக்கு கொடுக்க முடியும். இதுதான் அந்த நம்பர். 16 கோடி இளைஞருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்துல வேலை கொடுத்து எப்படி கொடுக்கறான்னு கேட்கறேன். இவங்க கிட்ட இருக்கிறத புடுங்கினாலே கொடுக்க முடியும். இந்த நம்பர் தான் வந்து அவர்களை பதட்டப்படுத்துது. இதுதான் சரியான வழிமுறை. ஒரு பக்கம் இந்த தாலி அரசியலுக்கு ஹேமந்த் சோரன் மனைவி, அரவிந்த் கெஜ்ரிவால் மனைவி, சஞ்சீவ் பட் மனைவி, இவர்கள் அத்தனை பேரும் தாலியை தூக்கி பிடிச்சு ஒரு போட்டோ எடுத்து போடணும். அது வந்து பாஜகவுக்கும் மோடிக்கும் முதுகுத்தண்டுல சில்லிட வைக்கக்கூடிய பயத்தை கொடுக்கும். மறுபக்கம் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இந்துக்களின் பணத்தை போக போகுது, இந்துக்களின் பணத்தை போக போகுதுன்னு சொல்றாருல. முதல்ல இந்துக்கள்கிட்ட பணத்தை எண்ணத்தை இன்னும் மிச்சம் வச்சிருக்காரு மோடிங்கிற கேள்வியை கொண்டு போய் சேர்க்கணும். புடுங்கிடுவான், புடுங்குற அளவுக்கு நீ என்னத்தை விட்டு வச்சிருக்க? 10 வருடம் ஆண்டு உங்களுடைய பணம் அத்தனையும் உங்க பணங்க தானே பேங்க்ல இருந்தது. பேங்க்ல இருந்த பணத்தை எல்லாம் தான் அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்திருக்க. கொடுத்து தள்ளுபடி பண்ணி விட்டு அவர்களை கோடீஸ்வரராக்கி ஹிண்டன்பர்க் வருவதற்கு முன்பு வரைக்கும் உலக பணக்கார வரிசையில் முதலிடத்துல வச்சிருந்தாங்க. யாருடைய பணம்? உங்கள் பணம் தான் அதானி கவட்டை கீழே பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றீங்களா? இந்துக்களின் பணம் எங்க இருந்துச்சு? பேங்க்ல இல்ல. அது அதானி கவட்டைகள் எல்லாம் நீ பாதுகாப்பா வச்சிருந்த. அதானியிடமிருந்து பணத்தை பிடுங்கி விடுவார்கள் என்கிற பயத்தில் தான் மோடி மீண்டும் மீண்டும் அது இந்துக்களின் பணம், இந்துக்களின் பணம். இந்துக்கள் யார்கிட்டையும் பணத்தை பாஜக மிச்சம் வைக்கல, மோடி மிச்சம் வைக்கல, அதானி கிட்ட தான் இருக்கு. அது போயிருமேங்கிற பதட்டத்தில் தான் இவர் பேசிக்கிட்டு இருக்கார். அந்த பணத்துடைய தொகை 16 லட்சம் கோடி அபிஷியலாக தள்ளுபடி செய்த தொகை மட்டும். இதை திரும்ப திரும்ப பேச வேண்டும். இதுதான் அவங்களுக்கு வந்து இன்னும் 6 கட்ட தேர்தல் இருக்குன்னா இது இந்த திசையில போகணும். நீங்க விரும்பியோ விரும்பாமலோ அந்த நேரேட்டிவை எடுத்துட்டாங்கன்னா இது அவர்களை எரிச்சலூட்டும். இதற்கு பதில் சொல்லும் இடத்திலேயே இந்த தேர்தல் முடியும் வரைக்கும் பாஜகவை மோடி அதிகபட்சம் இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பு உணவு பேச போற நீ இல்லடா 2 பக்கம் கலவரத்தை தூண்டும். சரி, நீ பேசுறது உனக்கு வாக்களிப்பவர்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா கொடுக்கட்டும். 20-30% பேர் அதுக்கு கேட்டுட்டு பாய்களை அடிப்போங்கிறத கைதட்டுறாங்கன்னா தட்டட்டும். ஜெய் ஸ்ரீராம் கோஷம் கூட போகட்டும். மீதி 70% மக்கள் இருக்கிறார். அத்தனை பேரும் வயிற்றுக்கு ஈரத்துணியை போட்டு தான் 10 வருஷமா இருப்பாங்க. அவர்களிடம் இந்த தொகையை பத்தி 16 லட்சம் கோடி ரூபாயை பத்தி, இவர் நண்பர்களுக்காக ஆட்சி நடத்தும் அழகை பத்தி, இந்தியாவின் வரலாறு காணாத ஊழலை பற்றி பேசட்டும் காங்கிரஸ். எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் மோடி வந்து இந்திய இறையாண்மையை ஊறு செய்யும் விதமாக பேசிவிட்டார். சாவர்ஜினிட்டிக்கு இதுல பிரச்சனை வந்துருச்சு. இல்ல எனக்கு தெரியல, எனக்கு உண்மையாலுமே இல்ல அவரு மதச்சார்பின்மை செக்யூலர் கண்ட்ரி இல்லையா? செக்யூலருக்கும் இறையாண்மைக்கும் சம்பந்தமே இல்லையே. அது உங்களுக்கு தெரியுது, எழுதி கொடுத்த நாய்க்கு தெரியலையே. அந்த நாய் எழுதி கொடுக்காம இருந்தா இப்படி நீங்க என்னை அசிங்கப்படுத்துவீங்களா? ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க. என்ன இதுல கண்டனத்தையே காணோம்னு போய் ஜெயக்குமார்கிட்ட விளக்கம் கேட்டா அதில் கண்டனம் என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் கூட அது கண்டன அறிக்கை தான். கண்டன அறிக்கையில கண்டனம் தேவையில்லை. நான் நல்லா காதை காட்டிட்டு உட்கார்ந்துக்கிறேங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு பல்லுப்படாத கண்டனம் அப்படின்னு வேணா அதுக்கு பேர் வைக்கலாம். அவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? பாசிச பாஜகவை இன்னும் எதிர்ப்பதில் தீவிரமாகத்தான் இருக்கிறார் எடப்பாடியார்னு எஸ்டிபிஐ சார்பா ஒரு விளக்கம் வேற வரலாம். உண்மைதான். அவர் இந்த தேர்தலை எப்படி அணுகியிருக்காருங்கிறத சென்னை இந்த அறிக்கைக்கே வா 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 அப்படிமாங்க. சென்னையில ஒரு கூட்டம் போட்டு
பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார். அது தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பு ஒரு நியூஸ் சேனல்ல வந்துச்சு. 5வது நிமிஷம் அந்த வீடியோவையே போன போட்டு டெலீட் பண்ண வச்சுட்டாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுமார் 15 நிமிடத்திற்கும் மேலாக நிர்வாகிகள் மத்தியிலே பேசியிருக்கிறார். அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், அவர் நிர்வாகிகள் மத்தியிலே தலைமைக்கு யாரும் அதிகமான நிர்வாகிகள் விசுவாசமாக இல்லை என்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுக நிர்வாகிகள் பலர் இது நம்ம கட்சி என்ற அந்த ஒரு உணர்வோடு அவர்கள் பணியாற்றவில்லை. போனோட ஒருத்தன் உட்கார வச்சிடறாங்க, வச்சு கிளீனா எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அது கலைஞர் டிவியை தவிர மீது எல்லா டிவிலையும் அவங்க கை வச்சு எடுத்துடுறாங்க. பெரும்பான்மையான அதிமுகவினர் தலைமைக்கு விசுவாசமாக இல்லை, தலைமையை ஒருவரும் மதிப்பதில்லை. அதிமுகவினர் கடமைக்கு தேர்தல் பணியாற்றுகின்றனர். தேர்தல் செலவுக்கு தலைமை கொடுத்த பணம் முறையாக செலவு செய்யப்படவில்லை. முக்கிய நிர்வாகிகளிடம் கொடுத்த பணம் கடைநிலை நிர்வாகிகளை சென்றடையவில்லை. தேர்தல் முடிந்த பிறகு விசாரித்தால் சென்னையில் மட்டுமல்ல மாநிலம் முழுக்க நமக்கு வாக்கு சதவீதம் குறைவாக இருந்திருப்பதாக தகவல் வருகிறது. இதுதான் எடப்பாடியார் பேசியது. ஒரு அரை மணி நேரம் மட்டும் இதை பேசிட்டு சடசடன்னு இறங்கி நான் கோபமா போறேன் அப்படின்ட்டு, என்ன இல்ல அது செவ்வந்தி இல்லமா அங்க போயிட்டார். நிர்வாகிகள் சரியில்லை அப்படின்னு ஒரு சொல்றாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல நிர்வாகிகள் இல்லை அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்தது போல தலைமை இருக்கா அப்படின்னு அவன் கேட்டா, பௌர்ணமி வேற ஒரு ரஜினி படம் ஒண்ணு இருக்கும்ல, பௌர்ணமியான சங்கிலி போட்டு தன்னைத்தானே கட்டிக்குவாரு. அவன் கேட்டா மூஞ்சி பல்ல கொண்ட எங்க வச்சுக்கிறது? தலைமை சரியில்லை, தலைமைக்கு விசுவாசமா இருக்க மாட்டீங்க, விசுவாசம் கம்மியா இருக்கு உங்ககிட்ட. நீங்க காட்டின விசுவாசம் இருக்கு சசிகலாக்கு. நேற்று கூட ஒரு படம் வந்துச்சு, செந்தில் பாலாஜி பழைய படம், சரி வேணாம் விடாது, அந்த படத்தை விடுங்க. நீலம் ப்ரொடக்ஷன் சார்பா ஜே பேபி அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த படத்தை பத்தி அதிமுகவுடைய சமகால வரலாறு, சசிகலாவுடைய பயோபிக்கு அப்படியே எடுத்து ஒரு குறியீட்டு குவியலா ஒரு படத்தை இறக்கி இருக்காங்க. அரசியல்னே சொல்லாம வெளியில வர மாதிரியான ஒரு பொயட்டிக் கிளைமாக்ஸ் வேற. அதுல நீங்க ஒரு சேரி கட்டுறதுல இருந்து உருவ அமைப்பு வரைக்கும் அப்படியே சசிகலாவை பிரதி எடுத்த மாதிரி ஊர்வசி. அந்த ஊர்வசிக்கு 2 பசங்க, ஜே பேபி. ஜே உடைய பேபி யாருங்கிறதுதான் குறியீடு. இதுல கூத்து என்னன்னா, ஜெயலலிதா சசிகலாவை குட்டி பையான்னு கூப்பிடுவாங்க, ஜெயலலிதாவை சசிகலா பேபின்னு கூப்பிடுவாங்க. இது அவங்க உள்ள இருந்தவங்க போயஸ் கார்டனில் வேலை பார்த்தவர்கள் வெளியே ஒரு தடவை சசிகலாவே சொல்லியிருக்கேன், ஒரு பேட்டியில சொல்லியிருக்கு, நான் குட்டி பையன் தான் கூப்பிடுவேன். அதுக்குள்ள நம்ம போக வேணாம். ஆனால் இந்த படத்துடைய தலைப்புல இருந்தே ஜே பேபின்னு வச்சு 2 பசங்க. மூத்தவன் அப்படியே மாறன், ஜெயா டிவி மாறன், அப்படியே பன்னீர் கெட்டப்பு அவரு. ஆனா ஜெயா டிவி மாறன் போடாதீங்கடா, இனி லொல்லு சபா மாறன்னு போடுங்கன்னு சொல்லி லொல்லு சபா மாறன் தான் வருது பேரு. இதுல அவருக்கு அசிங்கமா இருக்கு, சொல்ல முடியல. அதே மாதிரி 2வது பையன் எடப்பாடியார் சாயல்லையே கொஞ்சம் உடம்பெல்லாம் ஏத்தி தொப்பெல்லாம் வச்சு இவரு தினேஷ ரெடி பண்ணிருக்காங்க. நீளம் எப்பவுமே குறியீட்டுல எல்லாம் குறைய, படம் முன்ன பின்ன இருக்குதுங்க. அது 2வது. அடுத்து 10 வருஷத்துக்கு பேசலாம். குறியீடு சார்பட்டா அடுத்து திமுகவுக்கு ஒரு சார்பட்டானா அதிமுகவுக்கு ஒரு ஜேபி, அந்த ரேஞ்சுக்கு காண வேண்டிய காவியம். சின்ன வயசுல சாராயத்தை மிக இதா இது பண்ணாங்க. அதோட தான் அந்த பாக்கெட் சாராயம் ஒளிஞ்ச காலம்னு வைங்களேன். பாக்கெட் சாராயம் ஒரு ஊரக பகுதிகளில் மிக முக்கியமான வியாபாரம். அதை செய்யக்கூடிய ஆள் வடக்கயிறு மாதிரி கையில பிரேஸ்லெட் என்ன கழுத்துல செய்யறேன்னு சூப்பரா வாழுவாங்க. அப்படி ஒருத்தர் எங்க ஏரியாவில் இருந்தார். அவருடைய அம்மா ஒன்று இருந்துச்சு, ஒரு வயசு அப்பவே ஒரு 65 வயசு இருக்கும். அந்த அம்மா ஒரு நாளைக்கு அன்னைக்கு தேதிக்கே பல ஆயிரங்கள்ல பணத்தை டீல் பண்ணும். பணம் என்றது மட்டுமே அந்த அம்மாவுக்கு சமைக்கிறது திங்கிறதெல்லாம் சாப்பிட்ற நேரம் தூங்குற நேரம் போக பணத்தை எண்ணிட்டே இருக்கும். ஏன்னா அவர் செய்யக்கூடிய, அவர் வெளியே சுத்திட்டே இருப்பார், எங்கேயாவது காட்டுக்குள்ள வச்சு காய்ச்சிட்டு இருப்பார். காசு மட்டும்தான் இங்க வரும், டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் இந்த அம்மா பாக்கும். இந்த அம்மா தான் மொத்த பணத்தையும் ரோல் பண்ணி கட்டி இந்த மெக்சிகன் ட்ரக் லார்டுகள்லாம் சுருட்டி வச்சிருப்பீங்க. சுருட்டாதே தவிர அப்படிதான் கத்தையா பணத்தை டீல் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த பாக்கெட் சாராயத்தை ஒழிக்கப்படுது. ரொம்ப கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து அந்த டைம்ல முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அது எழவே இல்லை. அதுக்கப்புறம் ஒயின் ஷாப்புகள்லயே கம்மி விலையில சரக்கு வந்தோன்னா வாடிக்கையாளர்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க. பாக்கெட் சாராயம் முடியுதுங்க, அவருடைய பணம் இது போகுது, அவரை தூக்கி உள்ள வச்சிடறாங்க. அப்புறம் அந்த ஆளும் உடம்பு சரியில்லாம இறந்து போயிடுறாரு. இந்த அம்மாவுக்கு பணத்தை எண்ணி எண்ணி வாழ்ந்த அந்த அம்மா பைத்தியம் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுதுன்னா, ஊர் ஃபுல்லா சுத்துது,
எங்கெங்கெல்லாம் லாட்டரி சீட் அப்ப இருக்கு, லாட்டரி சீட்டு கிடைக்கிறதெல்லாம் அள்ளிட்டு சாக்கா எடுத்துட்டு வந்து வச்சுட்டு சாக்குக்குள்ள அதை எண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு உள்ள வைக்குது. ஒவ்வொரு அப்ப ஆயிரக்கணக்கான பணம், லட்சக்கணக்கான பணத்தை டீல் பண்ண பெண் வந்து குப்பையில கிடக்கிற லாட்டரி சீட்டு, பழைய லாட்டரி சீட்டு, துண்டு சீட்டு எல்லாத்தையும் எடுத்து சிகரெட் அட்டை எல்லாத்தையும் அது பணமா பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு ரொம்ப பரிதாபத்துக்குரிய பைத்தியமா அது மாறிடுச்சு. இது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வந்து சசிகலாவுக்கு, ஊர்வசிக்கு இந்த படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்துல பிறந்த 2 பசங்க, ஒருத்தன் வந்து தண்ணி மாஸ்டர், டீ மாஸ்டர், தண்ணி மாஸ்டர், அப்படி அது ஒரு குறியீடு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கொண்டு போய் வேன்ல டிராப் பண்ற அப்படி இல்ல, அது மாதிரியான ஒரு ஏழ்மை நிலையில இருக்காங்க. இந்த அம்மா தான் இவங்களை எல்லாம் வளர்த்துது. இந்த அம்மா இந்த மாதிரி லூஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா அப்படியே ரோட்ல நடந்து போகும். ஏதாவது ஒரு வீட்டு கேட்ல பூட்டும் சாவியும் தொங்கும் தெரியுமா, அழகா எடுத்து பூட்டி சாவியை கொசுத்துல வச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சமயக்கட்டில் இது டேக்ஸாவை திறந்தீங்கன்னா 100கணக்கில் சாவி கிடக்கும். ரோடு நெடுக போய் எல்லா வீட்டையும் பூட்டிட்டு வந்து பூட்டுக்குள்ளே இருக்கவனுங்க வந்து கதறிட்டு இருப்பாங்க, யாரோ பூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி லோலாயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். இது நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த அம்மா பெங்களூர் ஜெயிலில் இதை ஒரு பழக்கமாக வச்சிருந்து ஜெயில் வார்டன்களை கதற விட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கிரவுண்ட் ஒர்க் பண்ணாமல் நீளம்னு ஒரு படம் எடுக்க மாட்டாங்க. இது மாதிரியான டீட்டெயிலுங்க, இது மாதிரி இந்த பைத்தியம் பண்ற அட்டூழியங்கள்லாம் நல்லா பேசிட்டு இருக்கும். ஹோம்ல கொண்டு போய் சேர்த்துவாங்க, அங்கிருந்துட்டு இல்லாத ரப்சர் பண்ணும், என்னை வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்லும். இப்படி வந்து ஆனா 2 பேருமே அதை வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்படி வளர்த்த தாயை தங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மொத்தமும் அந்த அம்மா போட்ட பிச்சை தான். ஜேபேபி போட்ட பிச்சையில வாழ்ந்தாலும் கூட வச்சு சமாளிக்க முடியலன்னு இதை கொண்டு போய் ஹோம்ல தண்டுறாங்க. அதுல அந்த அம்மா கோவப்பட்டு கொல்கத்தாவுக்கு போயிருது. கொல்கத்தாவுக்கு போன லேடியை இவங்க 2 பேர் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு சண்டை வந்து 2 பேர் பேச்சுவார்த்தை இல்லைன்னு வைங்களேன். இவர்களுக்குள்ள எப்படி ஒரு முட்டல் மோதல் வந்துச்சோ அங்கே வந்து ஒரு பொம்பளை அசிங்கமாக திட்டிப்பிடும். தினேஷுடைய மனைவி வளர்மதி பன்னீரை மாறனை பார்த்து உன் முகரைக்கெல்லாம் பொண்டாட்டி தேவையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடும். அடிதடி ஆயிரும். அதுலேருந்து அண்ணன் தம்பிக்குள்ள பேச்சுவார்த்தை கட்டாயிரும். இப்படி இருக்க இவங்க 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லாத அண்ணன் தம்பி 2 பேரும் போய் கொல்கத்தாவில் போய் ஒரு 10 நாள் தங்கி அங்க ஒரு ஹோம்ல வச்சிருப்பாங்க. அந்த அம்மாவை சசிகலாவை கூட்டிட்டு வர்றதுதான் கேஸ். அது ஒரு சீன் ஒன்று வச்சிருக்காங்க எண்டில். கோர்ட் கல்கத்தாவில் இருக்க ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அண்ணன் தம்பி அம்மா 3 பேர் நிற்பாங்க. இப்போ வந்து மேஜிஸ்ட்ரேட்டு இந்த அம்மாவை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா கூட்டிட்டு போயிடலாம். அங்க போய் இந்த அம்மா ஒரு சவுண்டை விடும். மா நீ இப்படி விடுற சவுண்டுக்கெல்லாம் நீ ஓமுக்கு போயிடுவோம், நாங்கள் ஜெயிலுக்கு போயிடுவோம், தயவு செஞ்சு வா அப்படின்னு கூப்பிட்டு வர்றது வந்து அந்த அளவுக்கு உண்மைக்கு நெருக்கமாக. குன்ஹா கோர்ட் ஹாலில் என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த படத்தை உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். தீர்ப்பு வாசிக்கும் போது ஒரு நிமிஷம் சார், அம்மாவுக்கு மதியம் லஞ்சு மெனு கேட்டுக்கிறோம் தயிர் சாதமும் திராட்சை பழமும் எடுத்து சொல்லி இருக்குது. அதை நீ இங்கே சாப்பிட வேணாம், உள்ளே போய் தின்னுன்னு அவர் கடைசியாக தீர்ப்பு எழுதி விட்டார். வரலாறு இப்படி இருக்கிறது. அதை அப்படி எந்த அளவுக்கு நாசூக்காக இருவரை நிறைய பேர் சொல்லுவாங்க. ரொம்ப சட்டிலாக எடுத்தாரியா மணிரத்னம்லாம் இவங்க கிட்ட போய் டியூஷன் போகணும். அந்த அளவுக்கு சசிகலாவுடைய பயோபிக்கை ஜேபேபி என்ற பெயரில் அற்புதமாக எடுத்து விட்டுருக்காங்க. ரசிக்க தகுந்த மாதிரி இருக்கு படம். ரொம்ப ஒரு மாதிரி எமோட்டிவா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா பொலிட்டிக்கலான ஒரு மூவி. இவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு குறியீடுகளின் களஞ்சியமாவே இருக்குது படம். பராசக்திக்கு அப்புறம் வந்து அதிக குறியீடுகள் கொண்ட படமா இந்த படம். அனைவரும் பாருங்கள். நாளை சந்திப்போம். இனிமேல் லீவ் போட மாட்டோம். நாளை சந்திப்போம். பாய் பாய். பாலிடிக்ஸ் பேசலாம். பாலிடிக்ஸ்